மிஸ்ட்டு பாருங்கள், அதோ இங்கே பாருங்கள், பனி போகுது பாருங்கள். ஆல்ரெடி இந்த 2 கவர்மெண்ட்னால தான். ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் எல்லாம் மழையெல்லாம் விற்றுட்டு போயிடுச்சு. எங்கடா வழி தெரியுது, நீ பாட்டு போகிற. அம்மா நைட்டெல்லாம் இங்கே வந்தால் நினச்சிப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இடம் வந்து கொடூரமாக இருக்குது இந்த இடத்துல. மஸ்டாங் தினேஷ் எப்படி பார்த்திங்க, பைக்கில் இருந்து பார்த்தீங்களா? கார் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அந்த கார். அப்படியா? ஆமாம். ஈரமாக தான் இருக்குது கீழே ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மழை பெஞ்சாலுமே வந்து கூப்பிட்டு வருவாங்களாம். ஆனால் வந்து வெயில் காலத்தில் வந்து கூப்பிட்டு வர மாட்டாங்களாம் சுத்தமாக. காட்டுத்தீயினால் வந்து கூப்பிட்டு வர மாட்டாங்களாம். ஒரு குரங்கு இருந்துச்சு மலை மேலே, காணோம். ஆனால் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் அடர்ந்த காடாக இருக்கும். ட்ரை இப்போ சொல்கிறாங்க ஏற்காடு ஃபுல்லாக ரொம்ப கம்மியாகிடுச்சு ஃபாரஸ்ட். வா போக முன்னாடி இப்படி பொறுமையாக. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம் ஏற்காட்டில். இப்போ தான் வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது லைட்டாக. இது என்னோட பழைய பில்டிங்கு கொடூரமாக இருக்குது. வா நம்ம போய் முதல்ல பார்ப்போம் அவங்க வரத்துக்குள்ளே. இடமே பயங்கரமாக இருக்குடா. அம்மா நைட்டெல்லாம் இங்கே வந்தால் நினச்சிப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இடம் வந்து கொடூரமாக இருக்குது இந்த இடத்துல. என்னன்னு தெரியல, வீடியோ உள்ளே போய் பார்ப்போமா? ஏதோ பாம்பு ஈம்பு இருக்கு போகுது, வேணாம் போ சாமி, எதுக்கு வம்பு. ஆமாம் ப்ரோ, ஹாண்டிங் பிளேஸ். உள்ளே ஏதோ சமைக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதான் காட்டுக்கோழி அடிச்சு இங்கே சமைச்சு சாப்பிட்டு செடி சடங்கு போட்டு கிளம்பாங்க. எமர்ஜென்சி டயத்தில் இருக்காது. மழையெல்லாம் வந்தால் உள்ள பதினெட்டு இங்கே அவரை கூப்பிட்டு அவர் கேட்க அவரை விட்டு கேள்வி, இது என்ன பில்டிங்? மூண்டு மூட்டை அடுக்கி வைக்க கட்டணம் எனக்காம பாரு அவர். அதெல்லாம் அசால்ட்டாக சொல்லுவேன். என்ன ஸ்டிக்கு எடு, பிடிச்சி நடந்து வரலாம். ஓகே, மூண்டு மூட்டை அடுக்கிறது கட்டி வச்சிருக்காங்க. அதான் சொன்னல, நீங்கள் தான் எங்கே உள்ளே போகிறா? இப்போ தான் போகுதா? இப்போ தான் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து உண்மையான ட்ரெக்கிங் மாதிரி மலை மேலே ஏறுறோம். இதுதான் நல்லாயிருக்கு, இது நல்லா இருக்கு. போனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ தான் வந்து ட்ரெக்கிங் வந்து ஏறோம்னு நினைக்கிறேன் நம்ம. எம்மா எங்கடா வழி தெரியுது, நீ பாட்டு போகிற. அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது இந்த ஏரியாலாம். இப்போ தான் வந்து ஒரு உண்மையான காட்டுப்பகுதிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பாருங்க, ஏற முடியாமல் ஏறதான் இருக்குங்களாம். ஐயோ அவ்வளோதானா? இவங்களாம் நம்ம கூட வந்தவங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஏப்பா இந்த மரம்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஏண்டா மரத்தை பாரு எப்படி இருக்கு. மட்டை கடைசிக்கு உள்ள வைக்கிற வித்தியாசம் இல்லை. வெட்டாவே இருக்கும்.
ஆன்லேயே தான் இருக்கு. என்ன பேசுகிறீங்க சொல்லுங்கள், எடுத்து போட்டுறேன் நான் உங்களே. சேனல் வச்சுருக்கீங்களா? சேனல் வச்சுருக்கேன், யூடியூப் சேனல். மஸ்டாங் தினேஷ். எப்படி பார்த்தீங்க பைக்கில் இருந்து பார்த்தீங்களா? கார் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த கார் அப்படியா? ஆமாம், அதையும் வந்து என் அடையாளமாக மாற்றிக்கிட்டு தான். வாங்கிடுங்க ஒன்று ஃபோர்ட் மஸ்டாங். சம்பாரிச்சு வாங்கிடுங்க அவ்வளோதான். பப்ஜி விளையாடுவீங்களா நீங்கள்? ராஜ் கேமிங் தெரியுமா? ராஜி மதன் தான் தெரியும். மதன் தெரியுமா? நீங்கள் விளையாடுவீங்களா? அப்புறம் ஒன் ஹேண்ட் கேமர்னு சொல்லிட்டு அவங்க தெரியுமா? தெரியும். அப்புறம் 2 குட்டி பசங்க இருப்பானுங்களே உள்ளக்குள்ளையா? ஒன் ஹேண்ட் கேமர் தெரில, பார்த்தா வேணா தெரியும். எனக்கு பேர் சரியாக தெரில. எனக்கு பேர் தெரிஞ்ச ஒரே ஆள் மதன் மட்டும்தான். ராஜ் கேமிங் தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. இல்லை அவ்வளோதான். மலை ஏறது ஏறியாச்சு. இதுக்கு மேலே நேரம் நடந்து போகிறது தானா? அப்படி இப்போ நேரம் நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறி இறங்குது. இது இப்போ நம்ம போகிறது வந்து சேரூராயன்ஸ் மலைக்கு அடுத்தது ஹைட்டாக இருக்க ஒரு இடமாங்க இது. நம்ம வந்து சேரூராயன்ஸ்னால் வந்து கோயம்புத்தூருங்கிற பாரு, ஏற்காட்லேயே ஹையஸ்டான இடம். அது அடுத்தது இதுதான் செகண்டு ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்டாக இப்போ நம்ம போகிறது. அங்கெல்லாம் போகிற செம்மையாக இருக்குது. மரமே இல்லை. அங்கேருந்து வியூ பாயிண்ட் நினைக்கிறதா? அங்கேருந்து வியூ பாயிண்ட். அப்போது இதென்ன மரம் அதே ஒழிஞ்சால் இவங்க நமக்காக வெட்டி போட்டிருக்குறாங்க நடுவில். எப்படி இருப்பார் கீழே காடு. ஃப்ரெண்ட்ஸ், அவரே என்ன சொன்னார்னா, இங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவெலாம் வந்து ஃப்ளாட்டு போட்டு இதில் வந்து வச்சுக்கிட்டாங்களா, அதனால் ஏற்காட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் வந்து ஃப்ளாட்டை போட்டிருக்காங்க. எப்படி வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து பட்டா தராங்கங்கிறதே தெரில. ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் எல்லாம் மலையெல்லாம் விற்றுட்டு போயிடுச்சு. இன்னும் இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. ஒட்டுமொத்த மலையிலேயே இவ்வளோ கம்மியான இடம் தான் இருக்கு பாரு. அவ்வளோதான், இதையும் ஃப்ளாட் போட்டுருவோம். தளபதி இருக்கிறார், இருக்க மாட்டார். என்ன ஆட்சி மாறினாலும் மனுஷங்களை மாற்ற முடியாது. எங்கிட்ட ஏதோ ஸ்நாக்ஸ் தருவாங்க, பேக்கில் வச்சுருக்காரு. நமக்கு தான். ஆமாம் ப்ரோ, ஸ்நாக்ஸும் காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்களாம். ஒருவேளை நம்ம இதை வந்து தண்ணி எடுத்து இல்லையா நீங்கள்? அம்மா இது செம்மையாக கிடையாது. நைட் டைம் ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்தோம்னு வச்சுக்க. நைட் ஆமாம் ப்ரோ, நைட்டு மலையில் அலோடு இல்லை. நாங்களே வரப்போ காட்டுமே நடு ரோட்டில் இருந்துச்சு. இடம் இருக்குன்னு தெரிஞ்சா நல்லா படிச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாவது போயிருப்பேன். நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? தஞ்சாவூர் பக்கம். தஞ்சாவூர். அப்பா இன்னும் மேலே போகணுமோ? வழி இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு வியூ பாயிண்ட். அவர் கடைசியில் வர்றாரு, நாம தான் அவர் கூட்டு வரணுமோ? எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். ஒரு கொடையும் சேர்த்து எடுத்துருக்கலாம் போல. ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். காலையிலுமே இருக்குமாமே, அதான் சொன்னார்ல. இது என்ன இந்த வெயில் அடிக்குது சாமி? கொடை வள்ளல் கொடை ஒன்று இருக்குப்பா. எல்லாருக்கும் கஷ்டம். செகண்டா? கார்ல நிற்கிறது, கார் நிற்கிறதுல பார்க்கிங் கூட தெரியுது ப்ரோ. ஓ ஆமாம், அந்த கடையெல்லாம் தெரியுது. பார்க்கிங் அந்த இதெல்லாம் தெரியுது. ஆமாண்ணா, அந்த டவர் தெரியுது. அதே ஹைட் தான் இருக்கும் போல. அதான் அதோட கொஞ்சம் கம்மி. 30 மீட்டர் தான் சொன்னார். மொத்தம் எத்தனை வியூ பாயிண்ட் சொன்னார்? 3.
அவ்வளோதான் 2 வந்துருச்சு. இன்னொன்று தானா? ஒரு மிஸ்ட் போகிறது மேகம். ஃபோட்டோ விடு. இத்தனை இருக்குது கையில். ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சாச்சு. இது வந்து செகண்ட் வியூ பாயிண்ட்டாக. செகண்ட் வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து கடைசி வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து இவங்க நடந்து பாருங்கள் வழி அப்படியே வந்து உருவாகிருக்கு இந்த இடத்துலலாம். கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஓகே தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேண்டிய அளவுக்கு இல்லை. அவங்களே கரெக்டாக பிரிச்சுருக்காங்கல்ல ஈஸி ஹார்டுன்னு. ஈஸின்னா கொஞ்சம் ஓகே, ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் வேர்த்து போயிடும் போல். பா இதை வழி கூட்டுறது அப்புறம் மலையில் வந்தால் சூப்பராக இருக்கும்ல. இதெல்லாம் சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. உருண்டு போனால் என்ன வருது? ப்ரைவேட்டா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இவ்வளோத்தையும் வாங்கிட்டாங்களா? மலையை பட்டா போட்டு கொடுத்துட்டீங்களா? இப்படி மலையெல்லாம் தருவாங்களா? என்ன ப்ரோ? காலங்காலமாக வந்து அவங்க இங்கே மலையில் இருக்கவங்களாம் இருக்காங்கனாங்களா? தலைமுறை சொத்துன்னு சொல்லுவாங்க. அதிகமாக மழை பெய்யறப்ப வந்திருக்கீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக இருக்கும். அவர் உட்காந்துட்டு இருக்கிறது கூட தெரியாது. பரவாயில்லையே. நவம்பர்லாம் வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நவம்பர். சரி ப்ரோ, என் நம்பர் தரேன், நீங்கள் வந்து இது மாதிரி இருக்கப்போ சொல்லுங்கள், வந்துடுறோம். இங்கே தான் இருக்கிறோம். அங்கே தான் இருக்கு போடுறேன் பெருசாக ஃப்ளாட்டா? ஆட பாவீங்களா, மழையே வித்துட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க எதுவுமே வந்து கவர்மெண்ட்டோட இடம் கிடையாதான். இங்கே இருக்க எதுவுமே இல்லையா கவர்மெண்ட்டு கொஞ்சம் தான் இருக்கான். மழையவே வித்துட்டீங்களே பாவீங்களா. இங்கே எனக்கு இது போகுது பாருறா மேகம் போகுது பாரு. மிஸ்ட்டு போகுது பாரு ப்ரோ. தெரியுது ப்ரோ. அங்கே மிஸ்ட்டு போகுது, இருந்தாலும் வெயில் அடிக்குது. அதான் நல்லா இருக்கு. அந்த போனால் தெரியும். போவோம் கொஞ்சம். இப்போ தானே காற்றடிக்குது, நல்லா இருக்குது ஜிலுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் நல்லா காற்றடிக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ தான். ஐயோ திரும்ப வெயில் வருது, மாறி வருதுங்க. அப்படியே வந்து Insta 360 அது இதுன்னு மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் போன எக்ஸ்பீரியன்ஸு இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஒரு 600 கொடுத்தா ஒர்த்து தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் காடு மலை மிஸ்ட்டு பாருங்கள். அதோ இங்கே பாருங்கள் பனி போகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்யுற டைமில் இங்கே வந்தீங்கன்னா அங்கெல்லாம் அந்த இடமே கண்ணுக்கு தெரியாதான், அந்த அளவுக்கு வந்து மூடி இருக்குன்னு சொல்கிறாரு. மேக்ஸிமம் மழை பெய்யறப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வரலாம் திரும்ப அடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் வீடியோஸ் போகிறலாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த தமிழ்நாடு ட்ரெக்கிங்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 பிளேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எல்லாமே நானும் என் ஃப்ரெண்டும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துடுவில்ல. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங். ஆமாம், நம்ம போக நம்ம டீமும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்களும் யாராவது வர மாதிரி தான் சொல்லுங்கள், சேர்ந்து ஒட்டுக்க போகலாம். ஏப்பா இது கொஞ்சம் அடர்த்தியாக போகுதுங்க, அடர்த்தியான காடு மாதிரி கொஞ்சம் போகுது. மழை பெய்யறப்ப சூப்பராக இருக்குல்ல. இப்பயே கொஞ்சம் ஏதோ ஈரமாக தான் இருக்குது. இங்கெல்லாம் மிஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சரியான மிஸ்ட்டு, காற்று வேறு அடிக்குது பயங்கரமாக. இப்போ தாண்டா சூப்பராக இருக்குது. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க. ஆமாம், தடி விட்டு விழுந்தோம்னா காலி அடிக்குது. வாவ், மிஸ்ட்டு வருது. பா செம்மையாக இருக்குடா. எடுத்துகிட்டேன் உடனே வீடியோ கரெக்டாக. ஐயோ போயிடுச்சு. கரெக்டாக அந்த கிராமம் போகிறேன், அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக அங்கே மட்டும் இருக்குது. அங்கே ஒன்று அந்தாண்ட ஒன்று.
அங்கே மேலே ஒன்று அடுத்து அது பாரு நல்லா பெரிய பிளாக் மாதிரி போட்டுருக்காங்க. மலையவே விற்றுருக்கானுங்களே. ஆட பாவிங்களா. அது வேற பிளாட் வேற போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ பெருசு ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. கழிச்சு பார்த்தா அங்கேயும் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் போல. பில்டிங் வந்துடும். இந்த மாதிரி ஆயிடும் அந்த இடமும் இன்னும் கொஞ்சம் நாள். அது இந்த வில்லேஜோட பெருசாக இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக இந்த வில்லேஜ் வந்து கிட்ட இருக்கு வில்லேஜ் திருவண்டு இருக்கு. அது தூரமாக இருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. இப்போ எவ்வளோ பெரிய இடம் அது. ஒட்டுமொத்த மலையே விற்றுருக்கானுங்கன்னா இவங்களாம் என்ன பண்ணுறது? இவனுங்க எல்லாம் கருப்போம். பரவாயில்ல, கொஞ்சம் காத்தடி நல்லா இருக்கு ஜில்லுன்னு.